உச்சி வெயிலில் வந்து நம்ம அச்சமின்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். அதே என்னமோ நடக்குது டீம் திரும்ப அது ஒரு வித்தியாசமான த்ரில்லர்னு பேசப்பட்டுச்சு. நீங்கள் அந்த சென்னை 28 கேங் விட்டு வெளியே வந்து தனியாக நிறைய படங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து எல்லாருமே தனித்தனியாக இப்போ இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இது என்ன மாதிரியான படம்? இதுவும் வந்து ஆக்ஷன் கம் லவ் ஸ்டோரி தான். இதுலேயும் என்னமோ நடக்குது போல் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா டேரக்டருக்கு அந்த மாதிரி மேட்டர் ரொம்ப பிடிக்குன்றனால திருப்பி ட்விஸ்ட் அண்ட் நிறைய இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி நான் ஒரு நார்மலான பையன், எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொன்ன கதை தெரிஞ்ச மாதிரி. இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம், 1 வீக் தான் இருக்குது. ஸோ கதையை சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு திருப்பி எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறான்றது தான். இந்த படம் பொறுத்தவரை வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களோட ஆக்டிங் பொறுத்தவரை? ட்ரீட்மெண்ட்டாக வந்து ரொம்ப கஷ்டமானது இந்த கோவப்படுறதும் சண்டை போடுறது, அதுதான். அது இந்த படத்தில் நிறைய இருக்குது. என்னமோ நடக்குதுலேயே கொஞ்சம் அதிகம் கொடுத்தாங்க, இந்த படத்தில் இன்னும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டஃப்பாக இருக்குது. ராஜபாண்டி சாரை பற்றி சொல்லலாம் வந்து டப்புன்னு செட்டில் ஆக மாட்டாங்க, ஓகேன்னு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. மேக்ஸிமம் வர வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரியலி டஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. பெரிய டாஸ்க். பல படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு எதை போய் பார்க்குறதுனே தெரில. இப்போ ஒரு டீசரை வச்சோ, போஸ்டர் வச்சோ, ட்ரெய்லர் வச்சோ தான் ஒரு படம் என்ன மாதிரி படம்னு மக்களுக்கே தெரியுது. உங்களோட படங்களே எப்படி மக்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்? என்னோடய படத்தை ஐடென்டிஃபை பண்ணால் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஏதாங்க பண்ணுவான்றது இல்லாமல் சரி ஏதோ ஒன்று இருக்கும் படத்தில்ன்றது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை தரேன் நான். ஏன்னா வந்து ஒரு 60 நாள் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு வந்து நம்ம ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அது வந்து நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் 100% நான் பண்ணுறது வந்து ஏன்னா வியாபாரத்தை விட்டு வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது வந்து எல்லாத்தையும் யோசித்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். ஸோ ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் இந்த படங்கள் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு. அடுத்த என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் சார் இருக்குது உங்களுக்கு? இப்போ அடுத்து ஜிகினான்னு ஒரு படம் நந்தா பெரியசாமி டைரக்ஷன் முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த படம் ஒன்றா பண்ணலான்னு அவசரப்பட்டு நிறைய படங்கள் பண்ண வேணான்னு இருக்கேன். அடுத்து திரும்ப உங்களோட பழக்கப்பட்ட டீமோட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எங்கள் டீம் வந்து நாங்கள் எப்போ சேருவோம்னு சொல்லவே முடியாது, அப்பப்போ சேர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். வாட் எவர் செட் அண்ட் டன் சென்னை 28 ஒரு கல்ட்டு சார். அதுக்கு வந்து திரும்ப ஒரு பார்ட் 2 வருமா வராதானே ஒரு 4-5 வருஷம் அதிலேயே பேச்சு போயிடுச்சு. ஸோ அவர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அசோசியேட்டாக இருக்கிறதுனால அதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து சரணனும் வெங்கட் பிரபுவனும் தான் டிசைட் பண்ணோம். நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அவங்க 2 பேரும் என்றைக்கு டிசைட் பண்ணி ஓகேன்றாங்களோ அன்றைக்கி திருப்பி அதே சென்னை 20 நடக்கும். பட் இந்த மொத்த ட்ராவலை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி இது வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. நம்ம இது வரைக்கும் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு எல்லாரையும் இது பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒரு ஆக்டிங்கு சரி ஃபிசிக்கலும் சரி மென்டலியும் நிறைய ஸ்ட்ரெயின் நிறைய இருக்குது. லைக் இப்போ ஆக்ட் பண்ணணும், ஓடணும், நடிக்கணுன்ட்டு. ஆனால் வந்து என்ஜாய் பண்ணுறேன். அதாவது ஒரு அப்பார்ட் ஒரு என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னா வந்து ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்காம ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு அதை விட்டு வெளியே வந்து ஆக்டிங்லேயே நம்ம பண்ணுறோமே. ஸோ ஒரு மல்டி இது பண்ணுறதுனால ஒரு சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் என்டர்டெய்னிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பிஎன் விச் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் சினிமாவோட கோயில்னு சொல்லலாம். எம்ஜிஆர் தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும். ஸோ வேர் ஆர் வி ரைட் நவ் சிருஷ்டி? யூ வாண்ட் டு டெல் டு our BN Woods viewers? Right now we are in Film City, shooting for Achumandrai. Vijay Vasant is the actor and Rajmand is the director and I'm the heroine. So what's up with this film? Enakul Oruvan is going really nice, and what sort of a role this is? What are you doing in this film? Yenakurvan is going good and I'm really happy for Prasad and the whole team of Yenakurvan, and I've been really pleased with the kind of response I got from the Yenakurvan. In the Padathoda, this movie I'm doing IT student, full and full trendy ana character. I think this movie will be a changeover for me because ippome neenga paathapinga that I'm doing a homely characters and all. So this movie and one more I'm trying to be a little, that will be the makeover for me. கொஞ்சம் நடுவில் தமிழ்லாம் பேசுகிறாங்க. ஸோ யூ கெட்டிங் ஹோல்ட் ஆஃப் த லாங்குவேஜ்? நல்லா பேசுவேன், பட் உங்கள் மாதிரி ஃபாஸ்ட்டாக பேச மாட்டேன். ஸோ ஹவு டு யூ நோ தமிழ்? மேகா படம் பண்ணுறது தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பேசுகிறதுக்கு. அண்ட் பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு இமோட் அண்ட் சே டயலாக்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கும். லாங்குவேஜ் இல்லாமல் ஐ திங்க் ஐ காண்ட் ஆக்ட். ஸோ அதுதான் தெரிஞ்சிச்சு. So you play an IT student, so you like throughout the film, or you come for the songs, or you have an importance? No. I'll be throughout till the climax. So you're enjoying the role? Yeah, very much. There is a lots of fighting scenes, chasing scenes irukku, gun sequence irukku, nariya scope irukku. I like the script. Okay. What are your future projects? இப்போ இதுதான் அச்சுமன்றை. இன்னொரு விளம்ப ஒரு சுஷிந்த் சார் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் படம் இருக்குது. அண்ட் அப்போ கத்துக்குட்டி இருக்கு. சர்வனா சார் இஸ் a director. So yeah, I'm looking forward to it. So you can survive with idlis and not chapatis? Yeah, no.
Okay, that's a cute dimple. Thank you so much for your time and keep doing projects, keep entertaining us. Thank you so much. Thank you so much. You keep doing lot of varieties, comedy பண்றீங்க, mainstream drama, opera, நல்லாமோ. So what sort of a role is coming up in this film? இப்போ I'm mostly doing more of comical roles. And in the film பொறுத்த வரைக்கும் of course என்னமோ நடக்குது team is like doing the next film. Director Rajapandi, he is known for his his sense of humor and ஒரு comedy subject treat பண்றது is like very easy for him. And he's actually my husband's very close friend. So first time I'm working with sir and ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க இந்த மாதிரி விஜய் வசந்த் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆல்சோ. முதல்ல படத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒரு சீன் இப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வெயிட் படம் பண்ணுறேங்க ஓகே அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஒன் சீன். அந்த ஒரு சீன் தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் பொறுமையாக மொத்த கதையும் டீட்டெயிலாக கேட்டுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் சீனே ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் வாஸ் த இம்பேக்ட் தட் ஹிஸ் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஹிஸ் சீன்ஸ் கிரியேட். ஒரு டைரக்டர் when they narrate the subject அந்த ஒரு சீன் கேட்டோடனே you should feel like doing the film. So that was there in this film. So I was really excited to do this film. In fact அந்த ஒரு சீன் கேட்டுட்டு I was like yes, I have to do this film. What are your other projects? Are you part of the next Raghava Lawrence franchise? No, I guess no. Okay. Yeah, because அதே கலர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக he's used slightly a different cast. ஸோ அகெயின் அதே ஐயோ திருப்பி அப்படின்னு வந்துடக்கூடாது இல்லையா. விச் ஹேவ் த சேம் கலர். ஸோ ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் திஸ் தாட். Thank you so much for your time. Continue to entertain us in all possible mediums. சார் பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் ஃப்ரம் காமெடி டு சீரியஸ் டு டைலாகே இல்லாமல் கூட சிலம்பாட்டத்தில் பண்ண அந்த கதாபாத்திரம்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் இதில் அந்த சைக்கிள் ஜாக்சன் அண்ட் லுடுக்கு பாண்டி வந்து எவர் கிரீன். ஸோ அதை தாண்டி இப்போது சோலோ ஹீரோ சப்ஜெக்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த பர்டிகுலர் படத்தில் என்ன மாதிரியான ரோல்? இந்த படம் பர்டிகுலராக ராஜபாண்டி டைரக்ஷனில் என்னமோ நடக்குதுங்கிற படம் விஜய் வசந்த் நடித்து நான் சமீபத்தில் பார்த்த படங்களில் ஒரு நல்ல தரமான படம். ஸோ இவங்க டீம் பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது அதில் எழுதின ரைட்டர் ராதா வந்து ஏற்கனவே எனக்கு பானா காத்தடியில் எழுதின டைரக்டர், ரொம்ப திறமையான ஒரு ரைட்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரைட்டர் அவர். ஸோ அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து வெங்கடேஷ் கேமராமேன். ஏற்கனவே இதே ஃபிலிம் சிட்டியில் நான் வந்து பாலான்னு ஒரு படத்தில் ஷாம் சார் கூட நடிக்கும் பொழுது அதில் வர அந்த பஸ்ஸு காமெடி சீன் வந்து இவர் தான் எடுத்தார். ஸோ இன்றைக்கி அதுக்கு அப்புறம் இதே ஃபிலிம் சிட்டியில் வந்து வில்லன் படத்தில் வந்து அந்த பஸ்ஸில் அஜித்துக்கிட்ட அடி வாங்குற காட்சி இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ மூணாவதாக இதே படத்துக்கு வந்து இங்கே ஒரு பஸ்ஸில் ஒரு காமெடி சீன், அதுவும் நல்ல சீன். ஸோ அதனால் இங்கே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். வெறும் காமெடியாக மட்டும் இல்லாமல் ஒரு கதாபாத்திரமாகவுமே இது வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். ஒரு ரொம்ப யங்கான டீமு இந்த படம். ஏற்கனவே என்னமோ நடக்குதுன்னு ஒரு படம் பண்ணிவிட்டு பார்த்து ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட ரோல் என்ன மாதிரியான ரோல்? இதில் வந்து நான் ஃபாதர் கேரக்டர் பண்ணுறேன். எனக்கு சன்னா, கருணாசு, தேவதர்ஷினி, இன்னொரு பையன் எல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க. விஜய் வசந்த் நான் அடாப்டட் சில்ட்ரன் மாதிரி நம்ம கூட இருக்காங்க. எல்லாம் என்ன இவங்களுக்கெல்லாம் பிட்பாயிட் அடிக்கிறது தான் வேலை. வெளியில் போகும்போது எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதி மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அங்கே சண்டை போட்டுருந்த கூட்டத்தில் கலடா பண்ணி அங்கே இருக்கிறத அடிச்சுக்கிட்டு ஒன்றா வந்து பின்னாடி பங்கு போட்டுக்கிறது தான். இதுக்கு தலைவனாக நான் இருக்கேன். இவங்கள வழி நடத்திக்கிட்டு போகிறேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். இதுலேயும் வழி நடத்திட்டு தான் இருக்கீங்க. அவ்வளோதான், வழி நடத்துகிற கேரக்டர் தான். அதாவது நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதும் வழி நடத்துறது தான், கெட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதும் வழி நடத்துறது தான். அது சொல்லிக் கொடுக்குறத பொறுத்து இருக்குது. சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் நீங்கள். இப்போது சினிமா எப்படி சார் இருக்குது? சினிமா நல்ல முறையில் வளர்ந்துட்டு தான் இருக்குது. புதுசாக டைரக்டர்ஸ் வராங்க, புது நடிகர்கள் வராங்க, யங் குரூப்ஸ் நிறைய பேர் வராங்க, புதிய சிந்தனைகள் இருக்குது, புதுசாக சிந்திக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக போக இன்னும் சிறப்பாக செய்வாங்கன்னு உலகத்தரத்துக்கு நம்ம ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் அந்த கரகாட்டக்காரரில் அந்த ரோல் இன்றைக்கும் பேசப்படுதுடா. எப்படி சார் அந்த ப்ரீஃபிங் எப்படி கங்கைமரன் சார் எப்படி சொன்னார், நீங்கள் எப்படி உள்வாங்கிட்டு எப்படி? ஒன்றும் இல்லைங்க, யாருமே அதில் வந்து கங்கைமரன் டைரக்டர், கதை வசனம் எழுதுனது எங்கள் அண்ணன் டிகே மணியன். அந்த டைலாக் கொண்டாந்து ஸ்பாட்டில் கொடுத்தாங்க. இதுதான் பேசணும், நீங்கள் அக்காவை வந்து பார்க்குறீங்க, பயந்துக்கிட்டே வர்றீங்க, அக்காவை பார்த்து பேசுகிறீங்க, அவங்க உங்களை துரத்துறாங்க, துறக்கும்போது உங்களால் உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாயிடுறீங்க, என் பேரில் தவறு இல்லைங்கிறத சொல்லி ப்ரூவ் பண்ணுறீங்க, இதுதான் கேரக்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை மனசில் உள்வாங்கிட்டு அங்கே போய் நடித்தது தான். இங்கே சிரிச்சுக்கிட்டே இருப்போம், உள்ளே போய் ஷார்ட்டில் ஆக்ட் பண்ணால் ஆக்ட் பண்ணுவோம்.
அதுதான் நடந்தது. தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரியான ஆட்கள் இருக்கிறனால அந்த மழை பெஞ்சிட்ருக்கு சினிமாவில். தொடர்ந்து செழிப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். வணக்கம் பெயினூஸ் நேயர்களே. தெருமுனையில் பால் பாக்கெட் வாங்க போகிறதுனா கூட மேடம் வந்து அதுக்கேற்ற ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. காதில் 3 தோடெலாம் போட்டுருந்தே தெரியல ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு. ஒரு நல்ல படம் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதை பற்றி தான் மேம் பேசுவாங்க. பரதேசி விட்டு வெளியே வரணும் தான் நீங்களும் ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது அச்சமின்றி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கோம். இந்த படத்துக்கு என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ்? அச்சமென்று வந்து டாக்டர் ராஜபாண்டியோட விஷன். ஸோ இது டே 1லேருந்து அவர் ரியாலிட்டியிலேருந்து டீவியேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு படம். ஸோ இது இட்ஸ் அ வெரி ரியலிஸ்டிக் ஃபில்ம். அண்ட் விஜய்க்கு வந்து வி ஆர் ட்ரைங் டு கிவ் him a நியூ லுக், லைக் யூஷுவல் கமர்ஷியல் லுக் இல்லாமல் வி ஆர் கோயிங் வித் கலர்ஸ். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஒர்க் ஆன் நியூட்ரல் கலர்ஸ், லவுடாக இல்லாமல் வி வாண்டட் டு விஷுவலி லுக் ஒர்க் பண்ண மாதிரி. ஸோ இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபில்ம் பட் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். எனக்கு கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்து நிறைய படங்கள் அதில் வைராஜாவே இஸ் காட் லாட் ஆஃப் ஸ்கோப் இஸ் another cliche வேர்டு தான். படத்துக்கு என்ன தேவையான மாதிரி. ஸோ கெசினோ, லாட் ஆஃப் பிளேசர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் how has that come by? Vairajavai is a very stylishly packaged commercial film, especially for Gautam. He's coming out with a new look, and Aishwarya Dhanush has tried to create as much as possible a visual treat for the audience. So it's a really nice experience. Taapsee was in the film. Taapsee is so full of ideas and very energetic. Priya, it's a very nice project. I'm really looking forward to it. Nariya scope. There was a dream song, so that movie gave me my first dream song. So yeah, it was fun. Yes, Vairajavai is due for release. And how old are you? Jo ma'am's film. Come back. Very big responsibility. Such a senior artist and one of the most easiest people to work with, and brilliant performer. I'm waiting for the film. Yeah. அழகை இன்னும் அழகாக்கிறதான சேலஞ்சே. ஸோ ஷீஸ் கமிங் பேக் டு சில்வர் ஸ்க்ரீன். அண்ட் வாட் சார்ட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் have gone into that? இல்லை, ஐ கீப் டெல்லிங் ஹர், ஏன்னா ஒரு சாரி எதனா போட்டு எதனா ஒரு இது சல்வார் போட்டாங்கன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க உடனே. அவங்க நேச்சர் அப்படி, யூனோ, ஐ ஷுட் டெல் யூ வண்டர்ஃபுல். ஸோ ஐ ஆல்வேஸ் ரிட்டாலியேட் பை சேயிங் திஸ் லுக்ஸ் வெரி குட் ஆன் யூ, ஸோ யூ மேக் இட் லுக் பியூட்டிஃபுல். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளெயின் ஷர்ட், ஒரு வெள்ளை புடவை கொடுத்தாலும் அழகாக தான் காட்டுவாங்க. ஸோ ஐ திங்க் ஐ எம் ரியலி லக்கி ஆஃப்டர் so many years when she's making a comeback that I have got a chance to work with her. I think that's one of the best moments நினைக்கிறேன். As of now, who's the best dressed hero and the best dressed heroine in the industry? The best dressed hero according to me will be hands down Surya sir, because he's got the looks, he's got the attitude, and he can make anything look good on him. So that will be like a blind, you know. Yes. And with respect to the current heroines, I really like the way Nayanthara dresses herself, like especially in all the public occasions. I think she's very classy and she knows what she's wearing. And yeah, I've heard a lot of good things about her from a lot of unit. Romba concentrate பண்ணுவாங்கன்னு. Taapsee is a stunner. Especially off late, I'm seeing her in all the public appearances, leave alone the films. When she steps out, she makes an effort to look out of the ordinary. So I think these two girls are really good. Yeah. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். எந்த ஊர்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு பல பேர் சினிமா கனவோட வந்துட்டு இருக்காங்கன்னா அது வந்து மீசே இல்லைனாலும் கொஞ்சம் முறுக்கி சொல்லிக்கிறேன். எங்கள் ஊர் மதுரை தான். மதுரைக்காரர் அவர். ராஜபாண்டியனே வணக்கம். அந்த ஃபஸ்ட்டு படம், அந்த படம் ஒரு வித்தியாசமான த்ரில்லர், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், மக்கள் அதை அங்கீகரித்தாங்க. இப்போ திரும்ப அதே டீம் வந்து இன்னொரு முயற்சி. ஸோ இது என்ன மாதிரியான படம்? இது எந்த விதத்துலையும் அதோட விறுவிறுப்புக்கு குறைவே இருக்காது. பட் போன தடவை வந்து வெறும் ஒரு க்ரைம் வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணோம். இந்த தடவை உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கிற, ஆனால் நம்ம யாருமே தட்டி கேட்காத ஒரு விஷயத்தை, அதாவது கிட்டத்தட்ட நம்ம பப்ளிக் தான், மக்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன். அதில் கொஞ்சம் கல்வியினுடைய தாக்கம் இருக்குது. அதாவது என்ன இல்லை, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து என்ன குறை, ஏன் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம், கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணும்போது ஏன் கார்ப்பரேஷன் ஸ்கூல் சேர்க்க நம்மளே தயங்குறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள், இதை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் சொல்லியிருக்கோம். இதே டீமோட பண்ணுறதுக்கான காரணம் என்ன? கம்ஃபர்ட் ஜோனா இல்லை யூ வாண்ட் டு ரிப்பீட் த மேஜிக்? ஒன்று கம்ஃபர்ட் ஜோன், இன்னொன்று வந்து இதே இந்த விஷயத்துக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் திரும்ப போன தடவை சொன்ன மாதிரியே இதுலேயும் ஒரு யதார்த்தமான ரோலுக்கு கரெக்டாக எனக்கு இந்த தடவை விஜய் மட்டும்தான் இருந்தார் ஃப்ராங்க்லி. ஸோ அதனால் அப்படியே அதே டீமோட கண்டினியூ பண்ணுறோம். நிறைய டைட்டில் சேஞ்சஸ், அதுக்கான காரணம்?
டைட்டில் சென்டர் ஃபஸ்ட்டு வந்து செகண்டின்னு வச்சோம். அது வந்து நான் வந்து அது நடந்த மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயத்தினுடைய களத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த பேர் வச்சேன். பட் அது என்னென்னா அந்த கேரக்டர் வந்து அப்போ செகண்டின்னா வந்து அது திருநங்கையை குறிக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்தது. பட் அப்போ ஓகே வேறு மாதிரி ஒன்று வச்சா ரொம்ப தமிழில் வைக்கிறீங்க, இது பிஎன்சியில் புரியாதுங்கிறாங்க. இப்படி பல உண்மையாக சொல்லப்போனால் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் போஸ்டரில் வந்து தமிழ் படிக்க கூட தெரியல. அது வந்து வருத்தமான விஷயம். நம்ம தாய்மொழியை வந்து இருக்கிற ஒரு டைட்டில் படிக்க கூட தெரியல. கற்கை நன்றே அப்படின்னு ஒன்று வச்சோம். இது யாருக்கு கற்கை நன்றினா என்ன சார் அர்த்தம்னு அசிஸ்டன்ஸே கேட்குற அளவுக்கு வீக்காக இருக்குது. ஸோ சரி கொஞ்சம் ரொம்பவும் விலகி போகாமல் அச்சமின்றி வித்தவுட் ஃபியர். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். கீப் என்டர்டெய்னிங் அஸ். நிறைய வித்தியாசமான படங்கள், நல்ல படங்கள், யதார்த்தமான படங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.